வெல்கம் டு பிரின்ஸ்லிஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம வாட்டர்மெலன் ஜெல்லி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம வாட்டர்மெலனை கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஸ்கூப் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இதில் இருக்க சீட்ஸ் எல்லாம் நம்ம இந்த மாதிரி எடுத்துடலாம். சீட்ஸ் எடுத்ததுக்கப்புறமா நம்ம இதை மிக்சியில் போட்டு அரைச்சிக்கிறோம். நம்ம அரைச்ச ஜூஸை இந்த மாதிரி வடிகட்டி நம்ம ஜூஸை மட்டும் தனியாக எடுத்துக்க போகிறோம். இப்போ நம்ம ஜெலட்டின் ஆட் பண்ண போகிறோம். அதுக்காக நம்ம கொஞ்சம் ஜூஸை தனியாக எடுத்து நான் பாயில் பண்ணியிருக்கேன். இதில் 20 கிராம்ஸ் ஆஃப் ஜெலட்டின் ஆட் பண்ணிக்கலாம். ஜெலட்டினை இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஜெலட்டின் கரைஞ்சிருச்சு. இதை நம்ம அந்த ஜூஸோட ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு சுகர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கு தேவையான ஒரு மோல்டில் ஊற்றி அட்லீஸ்ட் ஒரு 6 ஹவர்ஸ்க்கு ரெஃப்ரிஜரேட் பண்ணிக்கோங்க. நான் இப்போ ஒரு 7 ஹவர்ஸ் கழிச்சு எடுத்திருக்கேன். ஜெல்லி நல்லா செட் ஆயிருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா பிரின்ஸ்லிஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.